ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். 2.3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு ஆட் நம்பர் இருக்குது. ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் க்யூன்றது ஒரு ரேண்டம் இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஈவன் நம்பர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 2ஆல் நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அது ஈவன் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றதுல அதை ஈவன் நம்பர்னு கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆட் நம்பர் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அது ஆட் நம்பர்னால் எக்ஸ் ஈக்குவல் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிறது ஈவன் நம்பர் கூட ஒரு +1 போட்டோன்னா அது ஆட் நம்பர் ஆகிடும் இல்லையா. அப்போது 2k + 1 போட்டோம் அப்படின்னா அது நமக்கு தேவையான ஆட் நம்பர் இதுதான். என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட் கொடுத்து அதில் இருக்கான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுன்னு இருக்காங்க. அப்போது நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு அது தெரியும். அப்போது x² = 2k + 1 the whole square. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b the whole squareன்ட்டு இருக்குது. இதில் ஏன்றது என்னது 2k, bன்றது 1. அப்போது a + b the whole square ஃபார்முலா a² + b² + 2ab. அப்போது இந்த ஃபார்மேட்டுக்கு இதை எழுதணும். x² ஃபஸ்ட்டு a², ஏன்றது 2k + b², bன்றது 1. அப்போது 1² + 2 × a × b, 2 × a 2k, bன்றது 1. ஓகேவா. அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். 2 2s are 4. அடுத்து கேன்றது k², 1²ன்றது 1. இங்கே என்ன ஆகும், 2 2s are 4, k × 1ன்றது 4k அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். இப்போது இது ரெண்டுலேயும் காமனாக 4 இருக்கா, அப்போ 4ஐ வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே k² இருக்குது. இந்த 4 வெளியே போயிட்டு இங்கே இருக்க k அங்கே இருக்குது. அதை தவிர இந்த +1 இங்கே இருக்குது. இப்போது இதை என்ன பண்ணணும்னா 4 கூட இந்த கேவும் ஒரு கே காமனாக வெளியே எடுத்தோன்னா k + 1ன்ட்டு வரும். கரெக்டாக, ஒரு கே வெளியே வந்துருச்சு. இந்த இருக்கிறதுல கே உள்ளே இருக்குது. இந்த ஒரு கே வெளியே போனோடனே +1 இருக்குது, இங்கே +1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா k + 1 = q. இப்போ க்யூன்றது இது, இந்த k + 1 q அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 4q + 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம கொஸ்டினில் பாருங்கள், நம்மளோட ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ண என்ன ஃபார்மில் வேணும்னு கேட்டிருக்காங்க. 4q + 1 அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு காட்டணும்னு இருக்காங்க. இங்கே நமக்கு 4q + 1 வந்துருச்சு. அப்போ இது என்ன பண்ணலாம், thus proved. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. Until next time, bye.